இப்ப எப்படி ஜனநாயகனுக்கு ஒரு பிரச்சனை வந்தோனே எல்லா நடிகர்களும் அவங்களோட சப்போர்ட்ட ட்விட்டர்ல காட்டுறாங்களே, இதே மாரி தான் 1993ல ரஜினி அவர்களுக்கு ரெட் கார்டு குடுத்த பிறகு, அங்க இருக்க எல்லா நடிகர்களுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்போ உள்ள தினத்தந்தி, தினமலர் எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் பேப்பர் வந்துச்சு. எதுக்காக ரஜினி அவர்களுக்கு ரெட் கார்டு? 1993க்கு முன்னாடி ரஜினி அவர்கள் தொடர்ந்து பயங்கரமா இட்டு குடுத்தாரு. தளபதி, மன்னன், அண்ணாமலை இது மாரி பயங்கரமான இட்டு குடுத்தாருங்க. ஆனாலும் அந்த டயத்துல புரொடியூசர் வந்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. நடிகர்கள் சம்பளத்த குறைக்கணும். அதனால தான் வந்து எங்களால அவ்வளவா சம்பாரிக்க முடியல அப்படின்னு மீட்டிங் வச்சிருக்காங்க. அப்ப ரஜினி அவர்கள் சொல்றாங்க, நாங்க நடிகர்கள், எங்க படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது எங்களுக்கு தெரியும். நாங்க இப்பயே சம்பாரிச்சாதான் எங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படின்னு ரஜினி பேசி இப்படி பேசினதுனால ரஜினி அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்படுது. இதே டயத்துல தான் விஜயா புரொடக்ஷன் வந்து ரஜினி அவர்களை வச்சு உழைப்பாளி படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தோட டைரக்டர் பி வாஸ். ஸோ அந்த படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரஜினி அவர்களுக்கும் சம்பளமும் கூட. ப்ரொடியூசர் அதெல்லாம் அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைச்சு பார்த்துருந்தா எந்த டிஸ்ட்ரிபியூஷனுமே வரல. இந்த விஷயம் ரஜினி அவர்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவர் சொல்ற, நீங்க பயப்படாம படத்தை எடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து முடிச்சிடறாங்க. எடுத்து முடிச்சோடனே ரஜினியே வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவரே ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. பண்ணோன பிறகு படம் பயங்கர ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ இந்த நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருமே கோவப்படுறாங்க. ஏன்னா படம் பயங்கர ஹிட். ஏன்னா ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு வரையும் சூப்பர் ஸ்டார், அன்னைக்கு பயங்கர பீக்கு. ஸோ அவர் படம்னாலே எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் சம்பாதிக்கலாம். இந்த நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாருமே ப்ரொடியூசர் சங்கத்துக்கு போய், உங்களால தான் நாங்கள் அந்த படத்தை வாங்கலை, நீங்கள் ரெட் கார்டு போட்டீங்க, ஆனாலும் அவர் படத்தை விட்டு பயங்கரமாக ஹிட் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ப்ரொடியூசர் சங்கத்தில் இருக்காங்க எல்லாருமே சரின்னு சொல்லி அந்த ரெட் கார்டை எடுத்துட்டாங்க.